அந்த ராசியில் ஒரு பூமி பகுதியில் வந்து பூமி பந்து பகுதியில் வந்து அந்த அதாவது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த நிழல் வீழ்ச்சி அப்படின்றது வந்து குறிப்பிட்ட ஏரியா வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. உதாரணமாக இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர ராசியில் நிற்கிறார், கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கடக ராசியில் நிற்கிறார். அப்போ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகு அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு அதிபனாக இருக்கக்கூடிய சனியினுடைய முழுமையான காரகத்துவத்தை எடுத்து செயல்படுத்துவார். அப்போ அது எந்த பாவமாக வருதோ, ஒரு ஜாதகருக்கு அந்த லக்கணத்துக்கு எத்தனாவது பாவமாக வருதோ அத்தனாவது பாவகத்துக்குடைய காரகத்தையும் அந்த கிரகத்துக்குடைய காரகத்தையும் எடுத்து நடத்துவார். கூடவே மகரத்தில் வந்து வேறு ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குது, அந்த கிரகத்தினுடைய பார்வையும் எடுத்து அந்த கிரகத்தினுடைய பலத்தையும் எடுத்து அந்த கிரகத்தினுடைய குணத்தையும் எடுத்து அவர் நடத்துவார். ஏன்னா புதகுழியாச்சு, உள்ளே விழுந்தாச்சு. அப்போ அதனுடைய நிலைப்பாடு என்னவோ அதை மட்டும்தான் எடுத்து செய்யும். ஈவன் ராகு சூரியனிடம்